அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது மூட்டு தேய்மானம் எதனால் ஏற்படுது, அதற்கு உணவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும், மூட்டு தேய்மானம் இருக்கவங்க உடற்பயிற்சி செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான விடை தரக்கூடிய ஒரு பதிவு தான் இது. இன்னைக்கு மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வயதாகக்கூடிய காலகட்டத்தில் வருதுங்கிறத தாண்டி நிறைய பேருக்கு சிறு வயதிலேயே வர ஆரம்பிக்கிறதா சொல்லப்படுது. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் போன்ஸ் எல்லாம் தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது எந்த பருவத்திலேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயது கடந்த பிறகு யாருக்கு நீங்கள் எக்ஸ்ரே எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு தேய்மானம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 30 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு வளர்ச்சி பருவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தேய்மான பருவம் இருக்க தான் செய்யும். அப்போ யாருக்காக இருந்தாலும் ஒரு மினிமல் அமௌண்ட்டை தேய்மானம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் உருவாகுது? ரத்தத்தில் குறிப்பாக கால்சியம் சத்து குறைபாடு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படுது? ரத்தத்தில் கால்சியம் உறிஞ்சிக்கக்கூடிய திறன் சரியாக இல்லை, வைட்டமின் டி சத்து குறைபாடு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக அந்த கால்சியம் சத்து குறைபாடு காரணமாக தேய்மானம் வரும். அதே மாதிரி வியர் அண்ட் டியர் ஆஃப் த ஜாயின்ட்ஸ், நிறைய மூட்டுக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு ஒன்றோட ஒன்று உரசி அதிகமாக தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அந்த மூட்டு பசை திரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடோடைய அளவு குறையும் பொழுது நமக்கு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு அதனால் தேய்மானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு மிஷினில் ஆயில் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரன் ஆகும்பொழுது க்ரீச்னு ஒரு சவுண்டு வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம மூட்டுக்கள்லேயுமே அந்த எண்ணெய் பசை சைனோவியல் ஃப்ளூயிட் குறையும் பொழுது அந்த மாதிரி க்ரீச்னு நமக்கும் சத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தேய்மானம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக சொல்லப்படுது. அப்போ கால்சியம் சத்து குறைபாடு 1, மூட்டினுடைய உராய்வு அதிகமாக இருக்கிறது 2, 3வது நம்ம மூட்டில் இருக்கக்கூடிய அந்த பசைத்தன்மை குறையிறது. இந்த 3 காரணங்கள்னால இருக்கலாம். அப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உணவில் நிறைய கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்திக்க பழகிக்கணும். யாருக்கெல்லாம் மூட்டு வலி அதிகமாக இருக்கோ, தேய்மானம் இருக்கோ, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை, காலை வேலையோ அல்லது மதிய வேலையோ ராகி உணவில் சேர்த்துக்கணும். ராகியை களியாகவோ புட்டுக்கட்டியோ இல்லை முருங்கைக்கீரையோடு சேர்த்து அடை மாதிரியோ சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மூட்டு தேய்மானம் மூட்டு வலி இருக்கக்கூடியவங்களுக்கு ரத்த டெஸ்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸோடைய அளவு அதிகமாக இருக்கும். குறிப்பாக சி ரியாக்டிவ் புரோட்டீன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையே குறைக்கக்கூடிய தன்மையும் கால்சியம் சத்தை அப்சார்பபிள் ஃபார்மில் உடம்பு ஏற்றுக்கக்கூடிய நிலையில் ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கிறது ராகி அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மூட்டு தேய்மானத்துக்கு 2 மினரல், ஒன்று கால்சியம் தேவை, இன்னொன்று பொட்டாசியமும் கரெக்டாக ரத்தத்தில் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த மினரல் டீமினரலைசேஷன் நடக்காமல், அதாவது தேய்மானம் நடக்காமல் பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு முருங்கைக்கீரை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நீங்கள் சூப்பாக மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ராகியோடு சேர்த்து சாப்பிட்லாம். அல்லது முருங்கைக்கீரையை பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் இயற்கையாக கால்சியத்தோடைய அளவை அதிகரிக்கிறதுக்கான வழியாக சொல்லப்படுது. வாரத்துக்கு ஒரு நாள் சிறுமீன் வகை, நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வைட்டமின் டி சத்து உங்கள் ரத்தத்தில் இயற்கையாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது உணவில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களாக சொல்லப்படுது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மூட்டு வலி அதிகமாக இருக்குனாலே டாக்டர்ஸ் சொல்கிற முதல் விஷயம் வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா,
ஒருத்தங்க வந்து 1 கிலோ வெயிட்டை குறைச்சாங்கனாலே அவங்க மூட்டுக்கும் அவங்க பாத எலும்புகளுக்கும் போகக்கூடிய அழுத்தத்தை வந்து 4 கிலோ குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நீங்க ரிவர்ஸா திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரே 1 கிலோ வெயிட் கூடுனீங்கன்னா கூட உங்க மூட்டுக்கு போகக்கூடிய 4 கிலோ அழுத்தத்தை நீங்க அதிகரிக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா லைட்டா வெயிட் போட்டா கூட மூட்டு வலி வரதுக்கான ரீசன் வந்து இதுதான். அப்போ வெயிட்டை கண்டிப்பா நீங்க மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க கண்ட்ரோலா பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏன்னா மூட்டு வலி இருக்கிறவங்கள நிறைய ஸ்டர்னஸான எக்ஸசைசஸ்லாம் பண்ண சொல்லவே முடியாது. அப்போ உணவு கட்டுப்பாடு வச்சுக்கணும். அது கூடவே சித்த மருத்துவத்தில் பொன் ஆவாரை சூரணம் அப்படிங்கிறது கிடைக்குது. இது இரவில் 2 மாத்திரை வீதம் வெந்நீரில் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டே வரலாம். இது எடுக்கும் பொழுது ஒன்று வந்து உடலில் அதிகமான வாதத்தை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது பொன்னாவாரை சூரணம். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் கட் ஹெல்த் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் அது சப்போர்ட் பண்ணும். இன்னொரு கட் ஹெல்த்தை பேலன்ஸாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கலவை பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம். இது உடல் எடையும் குறைக்கும், வாதத்தையும் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த திரிபலா சூரணம் இரவு நேரம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்நீரில் எடுத்துகிட்டே வரலாம். ஆரம்பிக்கும் பொழுது 1/2 ஸ்பூன் ஆரம்பிங்க, அப்புறம் 3/4 ஸ்பூன் ஆக்குங்க, அப்புறம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும் பொழுது வெயிட் லாஸும் ஈஸியாக இருக்கும், மூட்டு வலியும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில். எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு மிஷினை நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு கிடப்பில் போட்டுட்டீங்க, அது வேலையே நல்லா ஓடிட்டு இருந்த மிஷின் தான், ஆனால் அதை நீங்கள் கிடப்பில் போட்டுட்டீங்க, வேலையே அதுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மிஷின் துருப்பிடிச்சு போகிற மாதிரி உங்கள் மூட்டுக்களுக்கு நீங்கள் அசைவே கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது வந்து மூட்டு வலியை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் மினிமல் அமௌண்ட் நமக்கு வந்து மோஷன் இருந்தால் தான், அதாவது மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜாயின்ஸை நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும். அது இன்டர்ன் வந்து நம்ம மூட்டுக்களில் போகக்கூடிய லூப்ரிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அந்த எண்ணெய் பசையை வந்து அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ மினிமலாக ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் வாக்கிங் அப்படிங்கிறது பண்ணலாம் கண்டிப்பாக மூட்டு தேய்மானம் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்கள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னு சொல்லுவோம். உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு காலை மடக்க முடியுமோ, எவ்வளோ தூரத்துக்கு நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டி மடக்கக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகளை நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டே பண்ணுங்கள். காலை நீட்டி நீட்டி மடக்கிறது இதெல்லாம் அந்த ஜாயிண்ட்டுக்கு மூமெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த எண்ணெய் பசையும் ஊறுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த ஜாயின்ஸோட மூமெண்ட்ஸும் வந்து இறுக்கமாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். லிகமெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, எலாஸ்டிசிட்டியோடு இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி யோகா பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் பவன முக்தாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்குது, யோக பயிற்சிகள் இருக்குது. அந்த ஆசனாஸை நீங்கள் பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயுமே லூப்ரிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு ஜாயிண்ட் பெயினோ தேய்மானமோ வராமல் நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியும். அதே சமயம் மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது தியான யோக பயிற்சிகளையும் நீங்கள் பண்ணணும். ஸோ மூட்டு தேய்மானம் இருக்கக்கூடியவங்க உணவில் அதிகமாக கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளும் வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகளையும் சேர்த்துக்கணும். உடல் எடையை குறைக்கக்கூடிய பொன்னாவரை சூரணம் வாதத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி திரிபலா சூரணம் எடுத்து உங்கள் கட் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணி உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணி மூட்டு வலியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சின்ன சின்ன யோக பயிற்சிகள் நிச்சயமாக தேவை. சின்ன சின்ன எக்ஸசைசஸ் தியான பயிற்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா மனசையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு உங்கள் ஜாயிண்ட் வந்து ஆரோக்கியமாக தேய்மானம் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் தேவையான கால்சியம் வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகளோட சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் நிச்சயம் தேவை. யாருக்கு? மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.